ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நான் நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ரீசெண்டாக ஒலிம்பிக் டே செலிப்ரேஷனில் சில விஷயங்கள சொல்லியிருந்தார். சில உண்மைகளை போட்டு உடைச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவர் அவரோட பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயத்த சொன்னார். நான் உங்கள மாதிரி திருச்சியிலேருந்து கிளம்பி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்தவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ன்றதை அங்கே சொல்லியிருந்தார். நான் இங்கே அமைச்சராக நிற்கல, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறைங்கிறது என்னுடைய வெறும் அரசாங்க பதவிலாம் கிடையாது, அது என்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சுருந்தார். அப்புறம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஏன் ஆளுநர் மாளிகையில் பதவி ஏற்காமல் இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்றார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஓடி போய், அண்ணா வழக்கமாக எல்லாரும் கவர்னர் ஆஃபீஸில் தான் பதவி ஏற்பாங்க, ஆனால் நாம் விளையாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்க்குற விதமாக இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விளையாட்டு வீரர்கள் மேலே நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு இருந்த பாசத்தால் உடனே ஓகே அப்படின்னு சொல்லி இங்கேயே பதவி ஏற்றார் அப்படிங்கிறத அமைச்சர் ரொம்ப பெருமையோடு மேடையில் சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு விளையாட்டு வீரர்கள் மீது அக்கறை கொண்ட அரசு தான் நம்மளுடைய அரசு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் அவர் கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசுகிறப்ப நமக்கு உண்மையே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அவர் சொன்ன விஷயங்கள். அன்றைக்கி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சத்தியம் திட்டத்தில் மெரிட் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக வெறும் 3 பேரை தேர்ந்தெடுத்தாங்களாம். அதில் ஒரு ஆளாக தேர்வாகி வந்தவர் தான் நம்மளுடைய விளையாட்டு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவர் விளையாடின காலங்களில் இப்போ இருக்கிற மாதிரி நவீன உள்கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே இல்லையா. வசதிகள் குறைவாக இருந்தாலும் அர்ப்பணிப்போடு விளையாடணும் அப்படின்னு சொன்னவர் இப்போது இந்த தலைமுறைக்கு நிறைய வசதிகள் எளிதாக கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கலை. ஒரு மிக முக்கியமான கசப்பான உண்மையும் அவர் உறக்க சொன்னார். அது என்னென்னா, விளையாட்டுத்துறையில் அரசியல் வரவே கூடாது, அதே நேரத்தில் அரசியலை யாரும் விளையாட்டாகவும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் மிக தெளிவாக இருக்கிறாரு. விளையாட்டு வீரர்களுடைய திறமைக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருந்தார். அடுத்தபடியாக நம்ம வீட்டு பிள்ளைங்களுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் பற்றி அமைச்சர் ஒரு சூப்பரான கருத்தை சொன்னார். மாணவர்களுக்கு படிப்பும் முக்கியம்தான், அந்த படிப்புக்கு மூளை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மூளை சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும் இல்லைங்களா. முறையான உடற்தகுதி இல்லாமல் மூளை முழுமையாக செயல்பட முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தினார். இதுக்கு அவர் ஒரு உதாரணத்தையும் சொன்னார் பாருங்க. அவர் அமைச்சராக பதவியேற்ற பிறகு கூட தினமும் காலையில் 6 மணிக்கே கிரவுண்டுக்கு வந்துடுறாராம். அதுக்கு முன்னாடி காலையில் 5 மணிக்கே நேரு ஸ்டேடியத்துக்கு வந்து விடுவாராம். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரே வருஷத்தில் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை அசுர வேகத்தில் வளர்ப்பது தான் என்னுடைய விஷன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.25 கோடி மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு விளையாட்டு குறித்த ஒரு தெளிவான பாதையை நம்ம காட்டணும் அப்படின்னு சொன்ன அமைச்சர் நம்மக்கிட்ட இருக்கிற 6000 உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு, அதாவது ஃபிசிக்கல் டீச்சர்ஸ், பிடி டீச்சர்ஸு ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயிக்க போகிறதா சொல்லியிருக்காரு. பள்ளிகளுக்கு கூடுதலாக உடற்கல்வி ஆசிரியர்களை வழங்குறதோடு கல்வித்துறையில் விளையாட்டுக்குன்னு சொல்லி தனி பாடங்களை செப்பரேட்டாக சப்ஜெக்ட்ஸையும் கொண்டு வரவும் ஆலோசிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி செஞ்சால் மட்டும்தான் விளையாட்டு அப்படிங்கிற விஷயம் கடைக்கோடி மக்களையும் மாணவர்களையும் முழுமையாக சென்றடையும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் அவரோட உரையில் தனக்கு ஏற்பட்ட அந்த அரசியல் விமர்சனங்களும் விளையாட்டு பாணியிலேயே பதிலடி கொடுத்திருந்தார். அவருடைய கோச் அவருக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கிறாராம். அதாவது, உன்னுடைய கவனம் எப்போவுமே பார்வையாளர்கள் மீது இருக்கவே கூடாது, நீ விளையாடுற மைதானத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மனசில் வச்சு தான் என்னை அரசியல் ரீதியாக விமர்சிப்பவர்கள் என்ன பேசினாலும் என் காதுகளில் அது விழாது, என் கவனம் முழுமையாக என்னோடய செயல்கள்லையும் விளையாட்டுத்துறையினுடைய வளர்ச்சியிலும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அமைச்சர் ரொம்ப தில்லாக சொல்லியிருந்தார். நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி, விளையாட்டில் பாலின பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்கள் மற்றும் ஆண்கள் அப்படிங்கிற வேறுபாடுகளை நீக்கிற ஒரு புதிய சிறப்பு கொள்கையை அவங்க உருவாக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட அதிரடியான சட்டம் ஒன்றை பற்றியும் அவர் பேசியிருந்தார். தமிழ்நாட்டில் எங்கே விளையாட்டு போட்டிகள் நடந்தாலும் வெற்றி பெற வீரர்களுக்கு பரிசு தொகை தராமல் ஏமாத்தினா அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரவும் தீவிரமாக ஆலோசிச்சுட்டு வரதா தெரிவிச்சிருந்தார். வீரர்களுடைய உழைப்பை யாரும் சுரண்டக்கூடாது அப்படிங்கிறதுல அமைச்சர் எவ்வளோ உறுதியாக இருக்கார் பாருங்கள். அடுத்தது,
அவருடைய முழு இலக்கம் எங்கே இருக்குன்னா ஒலிம்பிக் போட்டிகளில் தான். நம்முடைய டார்கெட் எப்போவுமே ஒலிம்பிக் தான் அப்படின்னு சொன்ன அவர் அதுக்காக 2 மெகா திட்டங்களை சொல்லியிருந்தார். ஒலிம்பிக் வீரர்களை உலக தரத்தில் உருவாக்க சென்னைக்கு பக்கத்தில் திருப்போரூரில் 120 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான ஒலிம்பிக் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் அமைக்க போகிறாங்களாம். அதே போல் நம்மளுடைய மலைவாழ் மக்களுடைய விளையாட்டு திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையின் மேலே ஒரு பிரத்யேக ஒலிம்பிக் பயிற்சி மையத்தையும் அமைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுக்க 6000 விளையாட்டு வீரர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை வச்சு உலகத்தரத்திலான பயிற்சிகளை வழங்க இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீரர்கள் தங்கக்கூடிய விடுதிகள் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே முழுமையாக ஏசி வசதி செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. வர 26ஆம் தேதி ஆன்டி ட்ரக் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை பற்றி அமைச்சர் பேசினார். தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிற இந்த ஓட்டத்தில் என் டீம் தனியாக 6 கிலோமீட்டர் தூரமும் முழுமையாக ஓட போகுது அப்படின்னு சொல்லி சவால் விட்டிருக்காரு. இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் எந்தவித போதைப் பொருள்களுக்கும் அடிமையாகக்கூடாது, எல்லாருமே விளையாட்டு பக்கம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அரசின் முதன்மை நோக்கம்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெரிவிச்சிருந்தார். ஸோ கடைசியாக இந்த சர்வதேச ஒலிம்பிக் தின விழாவில் தமிழகத்துடைய 10 மாவட்டங்களில் 28,25,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட 10 புதிய விளையாட்டு அரங்குகள் மற்றும் மைதானங்களை அமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் 20,30,00,000 மதிப்பீட்டில் புதிய செயற்கை இழை ஹாக்கி மைதானங்கள் திறந்து வச்சார். திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ரூபாய் 3 கோடி மதிப்பில் புதிய பாரா விளையாட்டு அரங்குகள், விருதுநகர், விழுப்புரம், கடலூர், தருமபுரி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் 2,46,00,000 மதிப்பீட்டில் முதலமைச்சரின் இளைஞர் விளையாட்டு அரங்குகளை திறந்து வச்சுருக்காரு. இது எல்லாமே அவர் திறந்து வச்சதுலேருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. முன்னாடி பல மைதானங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்த நிலையை மாற்றி இப்போ காலியாக இருக்கிற இடங்களை கண்டறிஞ்சு விளக்குகள், வேலிகள், அமைப்புகள் எல்லாத்தையும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி இளைஞர்களை பாதுகாப்பாக விளையாடுற சூழலை உருவாக்குறது தான் விளையாட்டுத்துறையினுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாதனை படைத்த வீரர்களுக்கு 13 லட்சம் ஊக்கத்தொகையும் அமைச்சர் வழங்கியிருக்காரு. குறிப்பாக மங்கோலியா ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற அந்த எலைட் செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீ அவங்களுக்கு 10 லட்சம் உயரிய ஊக்கத்தொகையும், சீனாவில் நடைபெற இருக்கிற தடகள சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்க உள்ள தமிழக வீரர்களான சாம் வசந்த், கீர்த்திகா, அக்ஷயா, ஜானிஸ் ஸ்டெல்லா இவங்களுக்கெல்லாம் 75,000 ரூபாய், ஒவ்வொருத்தருக்கும் 75,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இந்த விழாவில் பல ஒலிம்பிக் நாயகர்களும் மாண்புமிகு அமைச்சர்களான திரு ராஜ்மோகன், அப்புறம் செல்வி எஸ் கீர்த்தனா, திரு பே விஸ்வநாதன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளும் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னது போல் நம்ம வீட்டு பிள்ளைங்களை மைதானங்களை நோக்கி அனுப்புவோம், போதைப் பொருட்களை ஒழிப்போம், விளையாட்டு மூலமாக நம்ம தமிழ்நாட்டை உலக அரங்கில் உயர்த்தி காமிப்போம். ஸோ விளையாட்டும் ஒரு படிப்பு மாதிரி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விளையாடுற பிள்ளை படிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட விடாமல் எத்தனையோ பெற்றோர்கள் தடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள படிப்பை விட விளையாட்டு திறமை கூட அதிகமாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை கண்டறிந்து ஊக்குவிச்சா இன்னும் நல்லாயிருக்கும்.